வணக்கம். தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான வெதர் அப்டேட் இருக்கு. அடுத்த சில நாட்களுக்கு நல்ல மழை இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இது புயலா இல்ல வேற ஏதாச்சுமா? வாங்க, வரப்போற இந்த மழையோட தன்மையையும் அதோட தாக்கத்தையும் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, முதல்ல முக்கியமான விஷயம், இந்த தேதிகளை நோட் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 25, 26, அப்புறம் 27. இந்த 3 நாளும் தமிழ்நாட்டுக்கு ஒரு சாலிட் ரெயின் ஸ்பெல் வரப்போகுது. இந்த தேதிய கேட்ட உடனே நம்ம எல்லாருக்கும் மனசுல வர கேள்வி இதுதான். என்னது, புயல் வருதா இல்ல வெறும் கனமழை மட்டும்தானா? இந்த கேள்விக்கு பதில் வேணும்னா நாம முதல்ல புயலுக்கும் தாழ்வு மண்டலம் அப்படிங்கிற டிப்ரெஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு சிம்பிளா புரிஞ்சுக்கணும். பாருங்க, ஒரு தாழ்வு மண்டலத்துக்கும் புயலுக்கும் முக்கியமா 2 வித்தியாசம் இருக்கு. ஒன்னு காத்தோட வேகம். ஆனா அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது நகர வேகம். ஒரு தாழ்வு மண்டலம் ரொம்ப மெதுவா நகரும். அதனால என்னாகும்? ஒரே இடத்துல நின்னு மழைய கொட்டி தீத்துரும். ஆனா புயல் வேகமா நகர்ந்து போயிடும். அதனால மழை பரவலா இருக்குமே தவிர ஒரே இடத்துல குவியாது. வானிலை ஆய்வு மையம் ஒரு சிஸ்டத்தை புயல்னு ஒஃபிஷியலா சொல்லணும்னா அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. காத்தோட வேகம் குறைஞ்சது மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்துல அடிக்கணும். அதுதான் ரூல். இப்போ வரப்போற இந்த சிஸ்டமோட மேக்ஸிமம் விண்ட் ஸ்பீட் என்ன தெரியுமா? ஒரு 85 கிலோமீட்டர் வரைக்கும் போகலான்னு சொல்றாங்க. அது 90 தொடல. சோ நம்ம முதல் கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. இது புயல் இல்ல, ஆனா ஒரு ஸ்ட்ராங் டிப்ரெஷன். ஆனா இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் இருக்கு. வேகம் கம்மியா இருக்கிற ஒரு டிப்ரெஷன் எப்படி வேகமா வர்ற புயலை விட அதிக மழையை கொடுக்குது? இது எப்படின்னு பார்க்கலாமா? இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிள் சயின்ஸ் இருக்கு. இத சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். கையில ஒரு பக்கெட் தண்ணி வச்சிருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு செடி மேல அந்த பக்கெட்டை வேகமா இழுத்துட்டு போனா என்னாகும்? தண்ணி அங்கங்கு சிதறி விழும். ஆனா அதே பக்கெட்டை அந்த செடிக்கு மேல ரொம்ப மெதுவா நகர்த்துனா மொத்த தண்ணியும் அதே செடியில கொட்டும் இல்லையா? அதே கணக்குதான். இந்த தாழ்வு மண்டலம் மெதுவா நகரதால அதுகிட்ட இருக்கிற மொத்த ஈரப்பதத்தையும் ஒரே பகுதியில கனமழையா கொட்டிடுது. ஓகே, அப்போ இது டிப்ரெஷன் தெரிஞ்சிடுச்சு. ஏன் இவ்வளவு மழை பெய்யுதுன்னு புரிஞ்சிடுச்சு. இப்போ a very important question. இந்த மழை எங்க பெய்ய போகுது? அதை தெரிஞ்சுக்க இந்த சிஸ்டமோட பாதையை ட்ராக் பண்ணுவோம் வாங்க. இந்த தாழ்வு மண்டலம் வங்கக்கடல்ல உருவாகுது. அங்கிருந்து மெதுமா ஸ்ட்ரெங்த் ஆகி நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல, அதாவது வடக்கு வடமேற்கு திசையில நகருது. அதோட டார்கெட் எதுனா தெற்கு ஆந்திரா கடற்கரை. அதனாலதான் அதோட டைரக்ட் இம்பாக்ட் ஆந்திரா மேல இருந்தாலும் அதோட வெளிப்பக்கத்துல இருக்கிற மேக கூட்டங்கள் இருக்கு இல்லையா, அது நம்ம வட தமிழக மாவட்டங்களுக்கு ஹெவியான மழைய கொடுக்குது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த சிஸ்டமோட 80% இம்பாக்ட் தெற்கு ஆந்திராவுக்கு தான். ஆனா அந்த மிச்சம் இருக்கிற 20% சும்மா இல்ல. அதுதான் நம்ம வட தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு பெரிய மழைய கொண்டு வரப்போற பவர். சரி, இப்போ உங்களுக்கான அப்டேட். உங்க மாவட்டத்துல மழை எப்படி இருக்கும்? வாங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த மழையோட மெயின் ஃபோக்கஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேடிசிசி டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு சொல்ற 4 மாவட்டங்கள் தான். அதாவது காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு. இந்த 4 மாவட்டத்துல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த 4 மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல 15ல இருந்து 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. இது சாதாரண கனமழை இல்ல, மிக கனமழை கேட்டகரியில வருது. ஸோ இட்ஸ் சீரியஸ். மொத்தமா பார்த்தோம்னா ஒரு பேட்டர்ன் நல்லா தெரியுது. வட தமிழகத்துல, அதுவும் கோஸ்ட்க்கு பக்கத்துல இருக்கிற பகுதிகளில் மழை ரொம்ப அதிகமா இருக்கும். தெற்கு பக்கம் போக போக மழையோட அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதனால தான் தென் மாவட்டங்கள், டெல்டா பகுதிகள் எல்லாம் மிதமான மழைக்கு தான் வாய்ப்பு. இதுக்கு காரணம் நாம முன்னாடியே பார்த்ததுதான். இந்த டிப்ரெஷனோட பாதை ஆந்திரா பக்கம் வடக்கு நோக்கி போறதால அதோட எஃபெக்ட் தென் மாவட்டங்கள்லயும் டெல்டா பகுதிகள்லயும் கம்மியா தான் இருக்கும். சரி, இப்ப இவ்ளோ விஷயங்கள் பார்த்துட்டோம். இதுல நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன? வாங்க ஒரு குவிக் ரீகேப் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், முக்கியமான தேதிகள் அக்டோபர் 25, 26, 27. ரெண்டாவது, முக்கியமா கவனிக்க வேண்டியது, இது புயல் கிடையாது, ஒரு மெதுவான தாழ்வு மண்டலம். மூணாவது, கேடிசிசி மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டுல மிக கனமழை பெய்யும். இப்போதைக்கு பெரிய வெள்ள அபாயம் இல்லனாலும் இந்த 4 மாவட்ட மக்களும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கடைசியா, மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த 2 நாளைக்கு பகல்ல நல்ல வெயில் இருக்கும். அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஓகே, இந்த வாரத்தை சமாளிக்க நாம இப்போ ரெடி. ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நார்த் ஈஸ்ட் மன்சூனோட ஒரு பாட்டு தான். இதோட அடுத்தடுத்த கட்டங்கள் இன்னும் இன்டென்ஸா இருக்குமா இல்ல இதுவே பீக்கா? வரப்போற வெதர் சேஞ்சஸை நம்ம தொடர்ந்து கவனிப்போம்.